இந்த படத்தோட ஒரு பெரிய எனர்ஜி அப்படின்னா யுவன் சங்கர் ராஜாவை சொல்லலாம். அவரோட நீங்கள் கனெக்ட் ஆகிறத எப்படி பார்க்குறீங்க? நான் யுவன் சாரை வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு நான் படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்போசிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் யுவன் சங்கர் ராஜா சார் பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் அவர் தான் பண்ண போகிறாரு? எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா சார் வந்து பிஸியாக இருந்தார். நம்மளும் போயிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா சாங் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம போயிட்டு நடுவில் மீட் பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் துபாயில் தான் இருந்தார் மோஸ்ட்டாக. அங்கே தான் கம்போசிங் பண்ணார், எல்லாம் பண்ணார். ஸோ சென்னைக்கு வரும்போது ஒரு டைம் கொடுத்தாரு, போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினார், நல்லா ஜெல் ஆனார். ஏன்னா அப்பாவுக்கும் ராஜா சாருக்கும் செம்ம ஃப்ரெண்ட்ஷிப். அப்பா அம்மா வந்து இளையராஜா யுவன் சங்கர் ராஜா சாரில் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துருக்காங்க. நாங்கள் எங்கேயாச்சும் தேட்டரில் பார்த்துருப்போம். நான்லாம் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன், அதனால் எனக்கு ஞாபகம் சரியா இல்லை. இதே தான் நானும் அவர்கிட்டையும் சொன்னேன். நான் எனக்கு உங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, பட் நம்ம எல்லாம் பார்த்துருக்கணும். ஆமாம் நம்ம பார்த்துருக்கோம், நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு ஞாபகம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ உங்களை விட அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக தானோ என்னமோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருப்பாங்க, நான் இது வரைக்கும் எங்கேயுமே இவ்வளோ பேசுனது கிடையாது, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஸோ படத்துலேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட எக்ஸ்ட்ரா கொடுத்து பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு யுவன் சங்கர் ராஜா சார் இந்த மாதிரி ஒரு கிராமத்து சப்ஜெக்டில் மியூசிக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. திருப்பி அவர் இது பண்ணும்போது அவர் ஹீஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருக்குது.